Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான். வீட்ல இருந்தே வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இந்த பிசினஸ் ஐடியா போட்டுருக்கேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த தலைப்புல தான் நான் போட்டுருக்கேன். பெண்கள் தினமும் வீட்டிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 இருந்து சம்பாதிக்கலாம். துணிகள் வந்து கட் செய்து கம்பெனியை கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் ஆர்வமாக சேரணும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கான அப்டேட் தான் நான் இப்போ இந்த வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த ஒர்க் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த ஜாப் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பற்றின அப்டேட் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், இந்த ஜாப் வேணும்னு பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கம்பெனியை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஜாப் இல்லை, ஒன்லி சேல்ஸ் தான் இருக்குது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லியிருக்கீங்க. அதற்கான டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்களும் வந்து அடுத்த ப்ரொசீஜர் வந்து என்னன்றதை நீங்கள் இந்த வேலைக்காக பண்ணலாம். சரி, இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த தலைப்பில் கொடுத்துருக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டீட்டெயில் எல்லாமே உண்மை தான். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது உண்மை தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது என்னோடய கம்பெனி கிடையாது. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வந்தது நல்ல விஷயமா இருக்கே, இதில் ஒரு 10 பேருக்கு உதவிகரமாக இருக்கும் பெண்களுக்குன்னு நினச்சி தான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக தான் நான் போட்டேன். இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. அதை நான் அந்த வீடியோன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இப்போது ஒரு முறை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு பர்சனாக தான் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் என்கொயரிக்காக கால் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்டு ஆர்டர் எடுத்திருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் துணி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணக்கூடிய துணி தான். அதை தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க்குக்கு கொடுத்துருக்காங்க பெண்கள்கிட்ட. அதில் நிறைய பேர் ரொம்ப நல்லாவே ஃபினிஷிங்கோட பக்காவாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒழுங்காக ஸ்டிச் பண்ணலையா. அவங்க கொடுக்குற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நிறைய பேரால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றதுனால காமனாக எல்லாரையும் ஸ்டிச் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் காட்டன் தான் பெஸ்ட்டு. ஸோ காட்டனை நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதன் மூலமாக எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அதை தான் நாங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை, இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. காட்டன் மெட்டீரியல் ரெடி பண்ண பிறகு கண்டிப்பாக கேட்குற எல்லாருக்குமே ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பெண்களாகிய நீங்கள் வந்து இப்போது இவங்கக்கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஜாப் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேல்ஸ் ஸ்கீம்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம். அவங்க வந்துட்டு ஓன் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சராக வச்சுருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா விதமான மெட்டீரியலும் அவங்கக்கிட்ட துணி வகைகள் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி உங்களுடைய ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டியான ஒரு பிஸ்னஸ் தான். இவங்க விற்கக்கூடிய விலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸினுடைய மெட்டீரியல் ப்ளஸ் வந்துட்டு ரேட்டும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. தாராளமாக இவங்கக்கிட்ட வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ணலாம், நம்மளுடைய ஏரியாவில் பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபமும் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது வந்துட்டு இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லலை, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இந்த ஒர்க் எடுத்து நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும். நல்லா வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரைஸ் டீட்டெயில், துணிக்கான ப்ரைஸ் டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இதிலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படி இந்த வந்து ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கன்ஃபார்மாக. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் டீட்டெயில் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிட்டு நம்மளுடைய ஏரியாவில் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறப்போ நமக்கு ப்ராஃபிட்டு நம்ம எப்படி அது மார்ஜின் வச்சு வைக்கிறோமோ அதை மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு எல்லாருக்குமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான். அதுவும் பெண்கள் வாங்க மட்டும் இந்த ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லேடிஸ் வந்து எங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸஸை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீசஸாக இருந்தாலும் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயம் தான்.
அடுத்தது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணுன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ 10,000 இல்லை 20,000 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நிறைய அமௌண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 500 ரூபாயிலேருந்து நீங்கள் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 500 ரூபாயிலேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்களே சொல்கிறது என்னென்னா, எடுத்தோடனே பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு 500க்கு வாங்குங்க. உங்களுடைய ஓன் ஃபேமிலி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வாங்குங்க. துணிகளை பாருங்கள், எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக இன்னும் அமௌண்ட்டு ஜாஸ்தி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் நிறைய அமௌண்ட்டில் வாங்கணும்னு நான் சொல்லலைன்றது தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கும் சேஃப்டியும் கூட. எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எடுத்தோடனே பெரிய கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைக்கிறது எப்போவுமே ஆபத்து. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் எப்போவுமே பிஸ்னஸில் நல்லது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓன் யூஸ்க்கு ஒரு 500 ருபீஸ்க்கு மினிமம் நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக அடுத்தடுத்தது நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நான் ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ மெனக்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டீட்டெயிலுன்னா, எனக்கு ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. என்னோடய ரிலேட்டிவ்க்கும் நான் இதை சொன்னேன். அவங்களும் இந்த மாதிரி வந்துட்டு இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் 500 ருபீஸ்க்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி நிறைய பேர் நீங்களும் பண்ணலாம் இல்லைங்களா? அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய ரிலேட்டிவ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்தே நான் வந்து துணிகளை வாங்கிட்டு வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து வீட்டிலேருந்தே எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்களுக்குன்னு சேல்ஸ் பண்ணணும், எந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது இதை வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேனு ஒரு எண்ணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கீம் 3ன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் துணியை வந்துட்டு நீங்களே டிசைன் பண்ணி தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஹோல்சேல் ரேட்டில் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. நீங்கள் துணிகளை தைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய ஓன் டிசைனில் தைச்சி கொடுக்கணும். உங்களுடைய ஓன் க்ரியேஷனில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸை மேக் பண்ணி தைச்சி கொடுக்குறப்போ அந்த டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் உங்களை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க வச்சுருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் நல்லா வந்துட்டு டெய்லரிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களோட பிஸ்னஸை மேலே மேலே கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமில் 3rd ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் போட்ட டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் நியூ ஸ்கீமோட டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸினுடைய விலைப்பட்டியலோட நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.